ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புது வருஷ ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக மிக அன்போடு வரவேற்கிறேன். இதுகள் வாக்குத்தத்தம், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நல்ல வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிகள் அனைத்தும் ஆச்சரியமாகவும் கண்ணுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. அங்கே எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், கவனிக்கிறோம், அழகை ரசிக்கிறோம். மனுஷனுக்கு அது வேணுங்க. ரசிக்க தெரிந்தவன் தான் மனுஷன், இல்லது மரம் தான். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் ரசிக்கிறோம். அதில் ஒன்றுதான் நீர் ஊற்று. நிறைய தண்ணி போகுது, என்ன தண்ணி போகுது சொல்றோம் இல்லையா? நம்ம காணக்கூடிய சில நீரூற்று வற்றி போகிறது, சில நீரூற்று சுரந்து கொண்டே இருக்கிறது. பூமிக்கு அடியில் ஆழ கிணறு தோண்டி அதில் மிஷினை போட்டு அதில் எடுக்கலாம் பயிர் வகைகளுக்கெல்லாம். அநேக கிராமங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதை ஒப்பிட்டு தான் ஆடு சொல்லுகிறார், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். நீங்க இருக்கிறீங்க, ஒருவேளை உங்க குடும்பத்திலிருந்து யாரும் வரலனாலும் இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகட்டுமே. ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப நல்ல மனுஷன், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர். அப்படி மனைவி ஒரு தீர்க்கதரிசி, பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசி, அந்த குடும்பமே அப்படி இருந்தால் அதில் சொல்லப்பட்ட வார்த்தையில மிக நல்ல நேர்த்தியான வசனம் தான், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் நடத்துவாராம். அந்த நீரூற்று சொந்துகிட்டே இருக்கும், தோண்ட வந்துகிட்டே இருக்கும், அதுல குறை வரவே செய்யாது. மகா வறட்சியான காலங்களில் கர்த்தர் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாராம். நீ வற்றாத நீர் எப்படி பானா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். நல்ல தோட்டத்துக்கு நல்ல விலை உண்டுங்க. கர்த்தர் உங்களுக்கும் நல்ல விலையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கும் நல்ல விலையை வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம வற்றாத நீரூட்டாக மாற்றி இருக்கிறார். இந்த 2025 முதல் நாள் மாத்திரம் அல்ல, நான் இந்த வருஷம் முழுதும் பார்க்கிறேன். நான் அப்படிதான் இருக்கணும், நீங்க அப்படிதான் இருக்கணும்னு பார்க்கறது. ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கனிவரும் நீரூற்று. யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் ஏரிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அந்த தண்ணீர்ல பாயம் இருக்கிறாங்க. அடிமைத்தன வீடாகிய ஈத்தை விட்டு கானானுக்கு பிரயாணப்பட்டு வர்றாங்க. ரெட் சி, சிவந்த சமுத்திரத்திலே கடக்குறாங்க. அடுத்த ஒரு வனாந்தரம் வருது, அந்த பாதையில நடந்து வர்றாங்க. வந்தா எல்லாருக்கும் ஒரே தண்ணி தாகம். ஏலியும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாளையம் இறங்குறாங்க. இது ஒவ்வொரு மனுஷனுக்கு வீட்டை குறிக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாம் வனாந்தரத்தில் இருந்தோம், அடிமைகளா இருந்தோம், நமக்கு சரியான வருமானம் இல்லை. நம்ம யாரும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கறது கிடையாது. இங்க வந்திருக்கிறவங்க அநேகர் எவ்வளவோ குறைபாடுல கஷ்டத்திலிருந்து தான் மேல வந்திருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய காலத்தில் நீங்கள் கிடைக்கும் பொழுது அவர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார். இங்க 12 மரங்களும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. இந்த வருஷம் அருமையான தேவனாக தங்குறாங்க, குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, திருப்தியா இருக்கிறாங்க. என்ன சொல்லி 70 பேரீச்ச மரம் முழுதும் பழமா தான் இருந்தாங்க. அவ்வளவு ஜனங்களுக்கு வெட்ட வந்துகிட்டு இருந்திருக்குது. அவ கர்த்தர் நம்மிடத்துல தான் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிறார் இந்த வருஷம் முழுதும் நம்ம வற்றாத நீரூற்றா இருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா,
சரீரத்தில் காணப்படணும். 3 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப நீங்க இந்த வருஷம் முழுதும் கனி கொடுக்கணும். முதல்ல கனி தரக்கூடிய நீரூற்று. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வருஷம் வந்து தாளந்துகளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். சிலர் தான் பயன்படுத்துறாங்க. சரி எதுக்கும் நாங்க இருக்கிறோம், சரி வாரது போல பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இருக்காது. எல்லாம் பணம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் வச்சிருக்காங்க. தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் பயன்படுத்துறது கிடையாது. நீங்க உங்களுக்கு தந்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய தாளந்துகளை வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார், கிருபைகளை வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு என் பிள்ளை வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யோசித்து பாருங்க, நம்ம பயன்படுத்துகிறோமா? புதைத்து வைத்திருக்கிறோமா? புதைத்து வைத்தால் திருப்தி பட முடியாது. நினைக்கிறாங்க ஏதோ இந்த உலகத்தில் என்ன வைத்திருக்கிறார், ஏதோ வைக்கல, ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். இல்லை உங்களை யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டாரு. நம்மளை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்த தேவன் நம்மளத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, என் பிள்ளை கனி கொடுக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும். எல்லா பெற்றாரும் தகப்பன்மாரும் பிள்ளைகளுக்கு வேண்டிதான் வாழ்றீங்க. கல்யாணம் பண்ண உடனே ஒரு பிள்ளை வந்தவொடனே பாருங்க, அந்த குடும்பத்தில் மனைவி மேல ரொம்ப பாசம் வந்துடும், புருஷனுக்கு மேல ரொம்ப பாசம் வந்துடும். இந்த பிள்ளை தான் எல்லாத்துக்கும் காரணம். பிள்ளை அழுதா ஓடி போகிறோம், தகப்பன் தாய் ஓடி போகிறா. ஒரு வியாதி வந்தால் எனக்கு தெரியும். ஒரு 7 வருஷம் கழிச்சு நம்ம அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பையன் அந்த வெள்ளி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. ராத்திரியும் பகலும் 3 நாள் புருஷனும் மனைவியும் தூங்குனதே கிடையாதுங்க. எங்கள் அம்மாவை நானும் ஜெபிக்க போகிறோம். அதில் அவங்க கேட்டாங்க, என்னடான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அவன் தூங்குறாங்க, அதனால தோல்லையே போட்டிருக்கோம். ராத்திரி முழுவதும் தோல்ல போட்டிருக்கிறாரு. காரணம் பாசம். உங்களையும் நம் தேவன் தோல்ல போட்டிருக்கிறார். ஏன்னா நீங்க கனி தரணும். நீங்க அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு குறை வரவே விடாது. அந்த பூமியில ஒரு பெண்மணி வாழ்ந்தார். அவர் ஊழியம் செய்துட்டு வர்றாரு. ஊழியம் செய்து வந்து ஒரு கிணத்துல யாக்கோபு கிணறு ஒன்று இருந்து அதுல தான் அந்த சமாரிய ஸ்திரீகள் எல்லாம் போய் தண்ணி எடுப்பாங்க. இவர் அங்க போய் ஆண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு 12 மணி நேரத்துல தண்ணி எடுக்க வரா. அப்போ இவங்க சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. அந்த சேஷர்கள் பிரயாணத்தில் காலைப்பேடை வந்திருக்கிறார். இந்த பொண்ணு வந்த உடனே பொண்ணு முக்காடெல்லாம் போட்டிருக்கிறா. சமாரிய பெண்ணு, இவர் ஒரு யூதன். அவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தான் கேட்டாரு. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, நீர் வந்து யூதனா இருக்க சமாரிய சரியா எண்ணத்தில் தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலான்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, உங்ககிட்ட கேட்கறது யாருன்னு கேட்டிருந்தா நீயே கொடுத்துருப்பாமா, நீங்க வராம இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய நான் தண்ணி தருவேன்னு சொன்னார். இவன் என்ன தண்ணி எதிர்பார்த்தான்னா, அப்ப நான் முண்டு கொள்ளாமல் இருக்க அவன் பார்த்தேன் இல்லை நிறைய அந்த காரியம். இவன் வாசிக்கணும், யுவன் சூழ்ச்சிக்கணும். 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்ற, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. 10வது 11வது வசனம் கூட படிங்க. இயேசுவுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று விடுதல் கேட்கிறவன் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கேட்கிறா. இவங்க 2 பேரும் உரையாடுறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி காண்றோம்ல, இதே போல சம்பாஷணம் நடக்கு. நீ யூதன், சமாரிய ஸ்திரியா என்னிடத்துல தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம். அப்போ அந்த காரியத்தை சொல்றாரு. அந்த ஸ்திரீ பாருங்க, கிணறு ஆழமா இருக்கு, முண்டு கொள்ள இல்லை, எப்படி இதெல்லாம் மாம்ச காரியத்தையே பார்க்கிறாள். இப்படி பார்த்து கேட்கிறா. அப்ப 14வது வசனத்தில் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். படிமா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே கொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். இந்த பொண்ணு வந்து யாரும் இல்லாத சமயம் வருவார்.
கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் கவலையோடு காணப்படுற பெண், யாரும் இல்லாமல் இருக்க ஜமீன் தான் வருவா. இவளை கேரி பண்ணுவாங்க. அந்த ஊர்ல கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இயேசுநாதரை பாருங்க, அவர் யாரையும் ஒதுக்குறதே கிடையாதுங்க. அவர் ரொம்ப அன்புள்ள தேவன். அதனால இவரை பேசுறாரு. உலகத்திலேயே ரொம்ப அழகுள்ளவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துங்க. ஏதோ ஒரு இந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சி வச்சிருக்கிறான், ஒரு கோலையும் கொடுத்து ஒரு தாடியும் வச்சு, அப்படி இல்லைங்க. அவருடைய அழகை குறித்து சாலமன் வர்ணிக்கிறான். உங்களுடைய தலை மயிர் தங்கமயமா இருக்கிறது, காக்கத்தை போல் கருணையா இருக்கிறது. உங்களுடைய பற்கள் பாலில் கழுவப்பட்ட நேர்த்தியாக பதிக்கப்பட்டதா இருக்கிறது. உங்களுடைய கண்கள் புறா கண்களா இருக்கிறது. உங்களுடைய கால்கள் யானை கால்களை போல இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கு வர்ணிக்கிறான். ஏசாயா சிலுவையில் தொங்குறான், அதை வர்ணிக்கிறான். அப்ப இவர் ரொம்ப அழகை, 33 வயசு ஒரு வாலிபன், அந்த அழகுள்ளவே நம்மள்கிட்ட கேட்கிறானே. அப்ப இவர் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா முதல்ல இப்படி சொன்ன வாய்ப்பா சம்பாஷணம் கூடிக்கிட்டே இருக்கு. இவருடைய பேச பேச இவளுக்கு ஏதோ ஒரு கவலை போனது போல இருக்கு. அப்போ சொல்றா, அப்படி சொல்வா, எனக்கு தர வேண்டும் என்றால் ஏசு அவளை நோக்கி, நீ போய் நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சேர்ந்தான். பாருங்க, இவ தாகத்துக்கு எருமை நாங்க வரக்கூடாது, எல்லாருமே காலி பண்றாங்க, இவர் தந்துட்டா நம்ம வீட்டுல இருந்து தண்ணி வந்துருமே நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இவர் இப்போ சொல்றாரு, நீ உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. இவர் சொல்றா, எனக்கு புருஷனே இல்லையா, எனக்கு தெரியாது. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அது எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இது நீ உள்ளபடி சொன்ன. இந்த வார்த்தையை கேட்டவுடனே உடைகிறான். இவ கேட்டது மாம்ச பிரகாரமான தண்ணியை தான் கேட்டா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இவளுக்கு ஜீவ தண்ணீரை குறித்து சொல்லுகிறார். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இவ குடத்தை போட்டுக்கிட்டு ஊரு போடுறா. தீர்க்க திசை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னார். வாழ்க்கையில வற்றாத நீரூற்றாக மாறுகிறார். சந்தோஷமான வாழ்க்கை காணப்படுகிறது. வந்திருக்கிற அருமையான சகோதரிமார்களே, உங்களிடத்துல சொன்ன ஆண்டவர் யாருன்னு உணருங்க. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்னு சொன்னா அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் தரவே மாட்டார். அவருடைய சமத்தில் ஒருத்தர் வந்துட்டான்னா, அவருடைய வார்த்தை நம்பினான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். 1ஆம் தேதி நான் நீளமான பிரசங்கத்தை பண்ண விரும்பல, எனக்கு தெரியும். 3 மணிக்கு நீங்க இருந்தாலும் இந்த வால் போஸ்ட்ல எல்லாம் போட்டிருக்குங்க. 9 மணியில ஆரம்பிச்சா 2 மணி 5 மணின்னெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல. நமக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் டக்குன்னு தூக்கம் வந்துடும். அதனால அதுக்கு நான் விரும்பல. சுருக்கமா, இந்த வற்றாத நீரூற்றி யாரு கொடுக்கிறார்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார். பாஸ்டர், நாங்க வருஷம் வரோம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கேட்கிறோம், எங்களுக்கு இந்த வருஷம் என்ன நடக்கிறோம், சிலர் அப்படி இருக்கிறாங்க. நான் இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வருஷத்தை கூட்டத்துக்கு நீங்க வரல, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் காரணம் தெரிவிக்கிறதுமாய்ப்படுவோம். இந்த வாக்கு தத்தம் என்ன, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம்னு சொன்னா, அவர் நமக்கு பின்னால் இருக்கிறார், நம்மை உந்துகிறார், நம்மை தள்ளுகிறார், நம்மை ஏவுகிறார், நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்படி அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் வற்றாத நீரூற்றாக மாற்றினார். அவன் பெயர் தான் கோரேஸ். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை தயவு செய்து எனக்கு வேண்டி நம்ம எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கணும். இது ஒரு 7 காரியத்தை நான் 20 நிமிஷத்துல சொல்லி படிச்சிருவேன். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். ஸ்கிரீன்ல வருது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிப்போம். கர்த்தராகிய நான்
அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோரலான வேளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்ல அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் ஒரு அற்ப மனுஷன், ஒரு பெர்சிய ராஜாவுக்கு மகன். அதாவது ராஜாவாகிய தாவீது ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது கடவுளுக்கு பயந்து நடந்தார். பைபிள் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விழுந்து இணைந்தான். அடுத்த சாலமன் வாரான். இந்த சாலமன் ஓரளவு ஆட்சி நடத்திடுறான். அவன் ஆரம்ப காலம் நல்லா இருக்கு, முடிவு காலத்தில் அவனுக்கு வேலை என்னன்னா நல்ல தண்ணி போடுவான், நல்ல பொண்ணு வைப்பான். இதுதான் அவனுக்கு வேலை. ராஜ்யம் புரியுது. இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் ரெண்டா பிரியுது. அதுக்கு பிறகு வந்த அந்த ராஜாக்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் சரியில்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க அப்படி வாழ்ந்து இந்த ராஜ்யம் ரெண்டா பிரிந்த உடனே, ஏன்னா ரெண்டா பிரியுதுன்னு சொன்னா இவங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்காததுனால தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைகளா வித்து போட்டாரு. 70 வருஷம் கஷ்டப்படுறாங்க. நாங்க வந்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க தேவனோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் என்னைக்கு கைவிடுவார். ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த 70 வருஷ அவங்க சிறையிருப்புல ஜனங்கள் விடுதலை ஆகணும். இந்த 70 வருஷமும் ப்ராமிஸ் சொல்லி இருக்காங்க. இதோ வேணும்னு எருசலேம் கட்டப்படணும். எருசலேம் அதெல்லாம் இடிச்சு போட்டாச்சு. ஏன்னா இவங்க இந்த ராஜாக்கள் எல்லாம் சரியா வாழல, இல்லை தப்பு தப்பா வாழ்றாங்க, கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்யறாங்க. அதனால எல்லாம் இடித்து கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெர்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யமா, அவன் வந்து ஒரு சிற்றரசன். பெர்சிய சாம்ராஜ்யம் வருது. நிறைய மனைவிமார் இருக்கிறாங்க, நிறைய வைப்பாட்டிகள் இருக்காங்க. இது சரித்திரம். இவனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் கோரேஸ். இந்த ராஜாக்கள் ஒரு பிள்ளை பிறந்தா அந்த காலத்துல சாஸ்திரம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. அப்ப இந்த பெர்சிய ராஜாவுக்கு இந்த கோரேஸ் இவ ஒரு அடிமை பெண்ணின் மகன் ராஜாவாக வாரதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால இவள்கிட்ட பேசுறான், உனக்கு என்ன வேணாலும் தாரேன், ஆனா இவனை கொல்லணும். இவன் ராத்திரி முழுவதும் பயணம் முடிச்சு வைக்கிறான். கோரேச ஒரு பிரஜாதியம், இவன் ஒரு யூ கிடையாது. தாவீது ராஜா கூட ஒரு யூதன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டான். இவன் பிரஜாதியாக இருந்தபடியால் இவன் ஒதுக்குறான். இவன் ஜோசியை பார்த்தா, இவன் குறி பார்த்தா, இவனுக்கு இன்னொரு மகன் தான் இவன் ராஜாக்கிறது இஷ்டம். ஆனா இவனுக்கு அந்த ராசி பலன் சொல்றவங்கல்ல, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இவன் பெரிய ராஜாவாகுவான். அப்ப இவன் தான் ராஜ்யத்தை ஆளுவான், கொல்லுவான், கொலை பண்ணுவோன்னு அவனோட தாய்கிட்ட பேசுறான். இவளுக்கு மெய்ப்பர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த மெய்ப்பரை ஒருத்தன் பிடிச்சு, நீ இந்த பிள்ளையை வளரு, நீ இந்த பிள்ளையை வளர்த்து நீ ஆளாக்குன்னு சொல்லி விடுறான். அதாவது
இவன் பிறக்க சமயத்திலேயே கொலை செய்ய நியமிக்கப்பட்டவன். கோரேஸ் என்றால் சபிக்கப்பட்டவன், இழிவானவன், அவப்பெயர் உண்டாகிறவன், ரொம்ப ஏழ்மையானவன், மகிழ்ச்சி இல்லாதவன், துயர் மிகுந்தவன். ஒரு ராஜா ஏன் இப்படி பெயர் வைக்க காரணம், இவன் ராஜனாக கூடாது, இவனை இப்பவே நம்ம கொன்னுறணும். பூமியில் இருக்கிறதுக்கு இவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் இதுதான் சின்ன வரலாறு. இதுல 7 காரியம் இருக்கு. அதுல நீங்க கேட்டீங்கன்னா நான் கூடுதல் சொல்லுவேன், யாராவது தூங்குறீங்கன்னா டக்கு நான் முடிச்சு விட்டுருவேன். ஆனா அந்த 7ஐயும் சொல்றேன். 45வது சங்கீதம், இந்த ஏசாயா 45 1 4 வரையில முதல்ல நம்பர் 1, நான் உனக்கு முன்பாக போய் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி கோணலானவைகள் ஒண்ணு வருதா போய், அதுதான் முக்கியமானது. 2வது கோணலானதை செவ்வியாக்குவேன். முதல்ல உனக்கு முன்னால போவேன். யாருக்கு? இந்த வற்றாத நீரூற்றை போல இருக்கிறவன். இவர் ஒரு தகுதி இல்லாதவன். இப்ப இவனை வற்றாத நீரூற்றாக எப்படி மாற்றுகிறார் பாருங்க. நான் உனக்கு முன்னால போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் தான். அடுத்தால என்ன சொல்றாரு? 4வது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பார்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற புதையல்களையும் 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 காரியம். நான் உனக்கு முன்னால போவேன், கோணலானதை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி கர்த்தர் நான், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாடுகளை முறிப்பேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு தருவேன். யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாருங்க? கோரேசுக்கு. கதை கேட்கிறீங்களா? பிரசங்கம் கேட்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்கள் தட்டி கருத்தை மயப்படுத்துவோம். ஒரு அற்ப மனுஷன், தகுதியற்றவன், ஏழ்மையானவன், தாய்வனை ஒடிச்சாக அந்த மெய்கொட்டை கொடுக்குறா. தயவுசெய்து கொண்டு பேர் ராஜா கொல்ல நிற்கிறான்ப்பா, நான் இப்படியே சமாளிச்சுக்கிறேன். இவன் திருப்பி வந்து பார்த்தா கோரஸை காணல. அவன் ஒரு இடையிட்ட வளர்றான். அவன் வளர்ந்து வரான். வளர்ந்து வர சமயத்தில் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இந்த அடிமைக்கு கதை சொல்லியிருக்கிறேன். இவனுக்கு தோரணை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. கொழுப்பா இருக்கிறான், எடுப்பா இருக்கிறான், ஹைட்டா இருக்கிறான். ஏன்னா ராஜகுமாரன் இல்லையா, அதனால இவனுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கு, இவனுக்கு அவ்வளவு புத்தி இருக்கு. ஒரு பக்கம் எளிமை, ஆனா கர்த்தர் அவனை ஒரு நீரூற்றாக, வற்றாத நீரூற்றாக மாற்றுகிறார். 7 விதமான அனுபவம் உங்களுக்குள்ளால இருக்கிறது, உங்களுக்குள்ளாலே இருக்கிறது. யாரோ உங்களை அற்பமாயிடலாம், யாரோ நீ தகுதி இல்லைன்னு சொல்லலாம், புரளி பேசலாம். நீங்க இந்த கோரஸை போல மாறணும். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நீங்க இருக்கணும்னா இந்த அனுபவத்தை நீங்க உங்க கையில் எடுக்கணும். 25வது வருஷத்தில் உள்ள பிரசங்கத்தை மறந்துடாதுங்க. நம்ம சபையில பேசலாம், ஒரு 1 நபர் 3/4 மணிக்கு பேசலாம். இன்னைக்கு முதல் வாரம், அதனால வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் விளங்கும்படியாக தான் நான் இந்த சரித்திரத்தையே உங்களுக்கு சொன்னேன். இந்த 7 காரியத்தை சொல்லும் பொழுது இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை படிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். தகப்பன் என்ன சொல்லி இருக்கிறான் சொல்லுங்க. கொல்லணும்னு சொல்றான், நீ தகுதி இல்லைன்னு சொல்றான், நீ மூஞ்சிலே முடிய விடாதுன்னு சொல்றான். கர்த்தர் சொல்றாரு என் மேய்ப்பன். அவன் யாரு? அங்க மேய்க்கிறான், அங்க ஒரு இளைஞனாக வளர்த்துட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு உங்களை தெரியுங்க, என்ன தெரியுங்க, உங்க எதிர்காலத்தை தெரியுங்க. நீங்க பிறந்த வருஷமே மேப் போட்டு அனுப்பி இருக்கிறாரு. நீங்க மாத்திரம் அவரை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா வாழ்வீங்க. உங்க பிரயாசத்துக்கு இந்த பலனை தருவார். கோரேஸ் தகப்பன் அந்த அசிரிய ராஜா எப்படியோ கொல்லணும்னு ட்ரை பண்றான். கர்த்தர் விடல,
கர்த்தர் சொல்றாரு, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி என்ன எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கோரஸை போல பல நெருக்கடியில கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை இப்படி நோக்க வச்சிருக்கிறார். உங்களை வற்றாத நீரூட்டாக மாற்ற போகிறார். இந்த சரித்திரத்தில் இவன் இதோட நிக்கல, இவன் வளர்ந்து வரான். ஒரு நீல பிரசனம் சுருக்கமாக சொல்றேன். இவன் நேர பாபிலோனுக்கு போறான். வளர்ந்தாச்சு. இவனை கொஞ்சம் பேரெல்லாம் இவனுக்கு கூட வராங்க. இவன் வராங்க. இவன் இத்தனை தடவை எண்ணி இருப்பான், நான் ஒரு முடியாதமே, நான் ஒரு ஏழை, தாய் வளர்ந்து வர சமயம்லாம் இவனை பார்க்க வர சமயம் சொல்லி இவனை கொண்டு போடுவேன்னு வச்சிருக்கிறான். என்கிட்டே வராது, எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தான். ஆனா எருசலேம் கட்டப்படணும், இவன் தான் உத்தரவு பிறப்பிக்கணும், தேவாலயம் கட்டணுங்க. கர்த்தர் வந்து இடிக்கக்கூடியவர் அல்ல, கட்டக்கூடியவர். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 1, 2, 3, 4 வசனம் படிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே, இப்போ தகப்பை இறந்தாச்சு, இவனை கொல்லணும்னு நினைச்சான். இப்ப இவன் ராஜன் ஆகியாச்சு. அந்த இவனுக்கு விரோதமா எவ்வளவு வராங்க. இவன் வந்தான், வந்து ராஜாவானான். நேர அங்க போறான். யார் என்ன போறான்னா பாபிலோனுக்கு போறான். பாபிலோனுக்கு போய் போற வழியில நிறைய ராஜாக்கள் எல்லாம் கோரேசனா பேர் வந்துச்சு, பெர்சிய ராஜா பேர் வந்துச்சு, புகழ் வந்துச்சு, ஞானம் வந்துச்சு. அதாவது ராஜ்யபாரத்தில் இந்த ராஜ கொட்டாரத்தில் கதவு அடைச்சிருந்தா வா சண்டைக்கு ரெடின்னு அர்த்தம். கதவு திறந்திருந்தா நீங்க வாங்க, இது உங்களுக்கு எவ்வளவு கப்பம் வேணாலும் நாங்க கட்டுறோம். எல்லாரும் திறந்து விட்டுறாங்க. இவனே அங்க வரான். அங்க வந்து நேர எங்க வந்துட்டான்னு சொன்னா நேபுகாத் நேச்சருக்கு அரண்மனைக்கு வந்துட்டான். அங்க அரண்மனை எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த சைப்ரஸ் சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்கு, டைக்ரிஸ். அந்த நம்ம படிச்சிருப்போம். இந்த நேபுகாத் நேச்சர் காலத்துல ஒரு அரண்மனை கட்டி சுற்றிலும் நதி பாயுது, லேசில் வர முடியாது. நதியில அங்க மதலைகள் எல்லாம் உண்டு. ஆனா இவன் என்ன பண்ணான்னா வந்து கவனிங்க, தண்ணியை வெட்டி பக்கத்தில் விட்டுட்டான். தண்ணியெல்லாம் இங்க வந்துட்டு, அதனால இவன் எளிதா உள்ள போயிட்டான். வறட்சி ஆயிடுச்சு, தண்ணீர் வத்தி போச்சு. அதனால இவன் உள்ள போய் அதை எளிதா பிடிச்சுக்கிட்டான், கஷ்டப்படவே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் படிங்க. பாபிலோன், எரேமியா 28:14 படிமா. பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டு அவள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்கள் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் இவன் இந்த இப்ப நம்ம இந்த ஏசாயா 45ஆவது அதிகாரத்துல வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளர்களை முறிப்பேன் சொல்லி இருக்குல்ல. நேபுகாத் நேச்சார் காலத்திலாம் இருந்து வெண்கல கதவுன்னு சொன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம், இருப்பு தாழ்பான்னு சொன்னா வானத்துக்குரிய ஆசீர்வாதம். இதை போட்டு அணைச்சி வச்சிருக்கான் நேபுகாத் நேச்சார். நிறைய வசனங்கள் இருக்கு, ஆண்டு வச்சிருந்தோம்னா இன்னொரு முறை நான் சொல்றேன். இவன் அடைச்சி வச்சிருந்தான். அப்ப இவன் தண்ணிக்கு வெட்டி விட்டான்ல, அங்க உள்ள போறான், ராஜ்யபாரத்துக்குள்ள போய். அப்பதான் அவன் சொல்றான், என்னதான் எஸ்ரா 1:1 4 வரையிலும் தேவாலயம் கட்டணும். நான் சொல்றேன், வாசிங்க ஒரு முறை கூட. எஸ்ரா 1ஆவது அதிகாரம் 1-4 வசனம் படிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி
பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவி ஏவுனதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருக்கிறார். அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் தேவனே தேவன். அடுத்த வசனம், அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ ஆலயத்துக்கு காணிக்க கொடுங்க. இவன் வந்தவன் என்ன சொல்றான்னா தேவாலயம் கட்டணும். இப்ப தேவாலயம் எல்லாம் நமக்கு வர முடியாது. காணிக்கை சமா கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, விருந்தெல்லாம் செய்றீங்க. இதை கூட ஜலஜ சுரேஷ் தான் உள்ள விருந்து எல்லாம் செய்து வச்சிருக்கு. அந்த காலத்தில் வந்த உடனே தேவாலயத்துக்கு மேல ஒரு ஆசை வருது. நீங்க தேவாலயத்துக்கு விடுங்க. சாதாரண ஒரு ராஜா வந்தானா ஜனங்களுக்கு மேல ஏதோ வரையை போட்டு அப்படிதான் எடுக்கணும். இவன் இப்படி சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்துல இவன் ஒரு வசனம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44வது அதிகாரம் 27வது வசனம் படிமா. நான் ஆழத்தை நோக்கி வற்றி போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கவனிங்க, இவன் இந்த நேரம் பாபிலோனுக்கு வாரல்ல, வந்து அந்த கோட்டையை பிடிச்சாச்சு. அங்க அப்படி பேசலாம். இவனை குறித்து ஒரு வார்த்தை எப்படி இருக்கு. இந்த நதி எப்படின்னா நேபுகத்நேச்சர் எப்படி செய்து வச்சிருந்தான்னா இங்க இருந்து நதி வரும்னு வைங்க, அங்க கீழே போய் ரொம்ப ஆழத்துல இங்க போயிடும். அதுக்கு கீழே இப்போ கூட நிறைய இந்த பம்ப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்ல, இந்த டனல் எல்லாம். இது அந்த காலத்திலேயே உள்ளதுங்க, இப்போ உள்ளது இல்லை. அந்த காலத்துல இதோட கில்லாடிகள் இருந்திருக்கிறாங்க. இப்ப எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த இப்ப சண்டை போடுறாங்க இல்ல, அவங்க எல்லாம் எத்தனை டனல் அழிக்கிறாங்க. அந்த அங்க பெரிய ரூம் போல இருக்கு. இப்ப இந்த கோரேஸ் ஒரு அற்ப மனுஷனை கர்த்தர் வந்து வற்றாத நீர்வீழ்ச்சியாக மாற்றுகிறார். அவனை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். 7 விதமான அனுபவத்தை சொல்லுகிறார். இவன் இப்படி வரக்கூடிய தண்ணி அங்கேயே வெட்டி விட்டுட்டான். கிராமத்துல பயிர் நிலங்கள்ல அது போயிட்டு வெட்டகர் ஆயிட்டு போர் வீரர்லாம் உள்ள வந்தாச்சு. ஈஸியா பிடிச்சிட்டான். போர் வீரர்கள் உள்ள வந்து அந்த டனல் உள்ள போய் பார்க்கறாங்க. அதுக்கு கீழே பல விதமான ரூம்ஸ் இருக்குது. சரித்திரம் அந்த ரூம்ஸ் ஃபுல்லா தங்கம் வெள்ளி எல்லாம் இருந்து. இந்த ஆளு தண்ணி வரக்கூடாதுன்னு வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாளையும் போட்டு அடைச்சி வச்சிருந்தாரு. பைபிள் சொல்லி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தரங்கத்திலும் ஒளிப்படத்திலும் இருக்கிற எழுது உனக்கு தருவேன். அங்க வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கோரேஸ் வந்து பாறையா அவ்வளவு உலகத்துல நேபுகாத்நேச்சர் அடிச்சு பிடிச்சு வாங்குறதெல்லாம் அங்க கொண்டு வச்சிருக்கிறான். இரும்பு தாழ்பாள்கள் வெண்கல கதவுகள் இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அவன் அழகாலயத்தை கட்டிருப்பானா. கர்த்தரை வற்றாத நீரூற்றாக மாற்றினார். ஆலயத்தை நேசித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வற்றாத நீரூற்றாக மாற்றினார். கோரேஸ் கருவலை அழிக்க நின்னான். அவன் பிறந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் சொல்றாத மேய்ப்பன், ஒரு மேய்ப்பனுக்கு கீழே தான் வளர்க்கப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் இந்த மனுஷனோடு இருந்தார், வற்றாத நீரூற்றாக மாற்றினார். அவர்கள் நீங்க யாரோ எங்களுக்கு முடியல, எங்களுக்கு இயலல்ல, எங்களுக்கு உங்க எதிராளியா இருக்கிறாங்க, எனக்கு வாழ பிடிக்கல சொல்லாதுங்க. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். உங்களை வற்றாத நீரூற்றாக மாற்றுவார். எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்புவார். நீல பிரசங்கம் சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆலயத்தை நேசிங்க. என்ன வருஷம் ஸ்டாலின் எல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுனில் பைசோனெல்லாம் அவ்வளோ சாப்பாடு செய்துட்டு வராங்க. நாங்கள் பிள்ளைகள்லாம் அப்படி சொல்லுவோம், ஆலயத்துக்கு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கோரேஸ் வந்த உடனே ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் இருக்கிற புதைகளையும் அவர் அள்ளி கொடுக்கிறார். உங்களுக்கு தருவாரு. அவர் ஒவ்வொரு வற்றாத நீரூற்றாக மாற்றுவார். இந்த 2025 வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருங்க. 7 விதமான அனுபவத்தை நீங்க கேட்டீங்க. உனக்கு முன்னால போவேன், போனாலானது செவையாக உங்களுக்கு வழி தெரியலையா, இது சரியா தப்பா,
கர்த்தர் சொல்றாரு, கோணலா சரிப்படுத்துவார், உங்களோடு இருப்பார், எல்லா விதமான நன்மையினால் நிரப்புவார், கோரேஸ் போல உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் மேல் கண் வைத்துட்டாருன்னா அவர்களை கைவிடவே மாட்டார், உங்களையும் கைவிட மாட்டார். கோரேஸ் அழிந்து போக வேண்டிய ஒரு ராஜாவை கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார் அடிச்சு பிடிச்சி வச்சிருந்தாலும் டனல்ல அவ்வளவு எடுத்துட்டு போனாங்க. ஆலயத்தை நல்லா கட்டினான். அப்புறம் ஜனங்கள்ட்ட சொல்லல, எல்லாமே வந்து திருப்தி ஆயிட்ட, நீங்க திருப்தியா இருந்தா போதுங்க, கர்த்தர் உங்களுக்கு திருப்தியா நடத்துவார். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தள்ளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டு சித்தமானால் அடுத்த வருஷமும் நம்ம எல்லாம் வரணும். நீங்க வந்து நீங்க வசனத்தை கேட்கணும். மனுஷர்கள் அல்லது யாரோ உங்களை அற்பமானா கர்த்தர் மாத்திரம் உங்க பக்கத்துல இருந்தா போதுங்க. 1000 பேர் உங்களை விரோதித்து கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 1000 பேர் உங்களை நேசித்து கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இல்லைன்னா சபிக்கப்பட்டவங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அதான் சொல்ற, நான் உனக்கு முன்னால போவேன், கோடலானதை செவையாக்குவேன், நான் அந்த ரங்கத்தில் வெளிப்படுத்தல் எடுத்து உனக்கு தரேன். உங்களுக்கு தர போறாரு, எங்கேயோ வச்சிருக்கிறாரு உங்களுக்காக. நீங்களா இருங்க. கோரேஸ் தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்தா பாருங்க, வந்தவங்க சொல்லுவாங்க தேவாலயத்தை கட்டணும். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், எந்தெந்த ஜூ இருக்கோ எல்லாம் காணிக்க ஆலயத்துக்கு கொடுப்பா, காணிக்க கொடு, ஆலயத்துக்கு கொடு. அந்த சோல்ஜர்ஸ் சொல்றாங்க, ஐயா அங்க இதை விட இங்க இருக்கு பாருங்க. அவங்க பாசையெல்லாம் தேவன் மேல வந்து கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்ததெல்லாம் கொடுத்தார். உங்களையும் ஆசை வரல இருந்து கண்களை மூடுவோம். தேவ சமத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், தேவனால் நான் உயருவேன். எல்லாரும் கண்களை மூடுவாங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது என்றாரே, நாம் தவித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நாம் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நாம் தனித்து நின்ற போது நான் இருப்பேன் என்றாரே. கரம் பிடித்து நாம் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நாம் தனித்து நின்ற போது நான் இருப்பேன் என்றாரே. நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? எல்லாம் தேவ சமூகம் வந்திருக்கிறோம். நாங்கள் ஜோமன் முடிச்சிடுறேன். கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று அப்படியே உங்களை ஆக்குவார். கோரேஸ் ஆக்கினார், அந்த சமாரிய பெண்ணை மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஒளிப்படுத்தலும்
அந்த ரங்கத்திலும் இருக்கிற புதல்களை தருவார். நாளைக்கு அடுத்த மாசம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வெளிப்படுத்தலுக்கு எடுத்து தருவார். நம்புங்க. தேவ சம்பந்தம் கொஞ்சம் சந்தோஷமா போங்க. எல்லாருக்கும் ஆராதனை முடிஞ்சு சாப்பாடு ஒழுங்குபட்டு இருக்குதுங்க. ஒரு முதல்ல தேவாலயத்திற்கு ஒரு சாப்பிட்டு இருப்போங்க. இப்படி முடிஞ்சோன்னா பேராங்க ஏதோ ஒன்று இட்லி அல்லது ஆப்பம் அல்லது இடியப்பம் அல்லது பிரெட்டு இப்படி எல்லாம் விதமாக இருக்குது. ஏதோ ஒன்று சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கான போடுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான 2025 வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நீ வற்றாத நீரூட்டை போல் இருப்பாய் இயேசுவா. நீங்க சொன்னதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், கேட்டுட்டு போறோம். அந்த ரங்கத்தில் ஒளிப்படுத்தல் இருக்கிறது எடுத்து கோரேசு கொடுத்தவர், அவனை வற்றாத நீரூற்றாக மாற்றினவர், மறுபடியும் ராஜாவாக மாற்றினவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. டாக்டர் ஆசீர்வாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா அவர்களையும் ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. இந்த வார்த்தையின்படியே பயன்படுத்துங்க. அருமையான எல்ஜினுக்காக ஜெபம் பண்றேன். எப்படி கோரேசை உயர்த்துங்கப்பா. அந்த ஊழியத்தை தாங்குற காணிக்கை மூலமாக தசமவாதத்தின் மூலமாக தாங்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த 1ஆம் தேதியே ஜெபம் பண்றேன்ப்பா. இந்த வருஷத்துல அந்த பிள்ளைகளுக்கு குறை வரவே கூடாது. ஆஷாவுக்காக, சூர்யாவுக்காக, விபினுக்காக, பிரதீபுக்காக, அபியானுக்காக பிள்ளைலாம் வெளியே இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளின் ஊழியத்தை தாங்கட்டும். நாளைக்கு அந்த விபின் 2ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுத போறான். ஏசப்பா அந்த விபினுக்கு உதவி செய்யுங்க. அவனிடத்திலிருந்து நல்ல செய்தி வரட்டும். இன்னைக்கு வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. தேவ சம்பந்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் நீர் வற்றாத நீரோட்டாக மாற்றி உபயோகப்படுத்தும் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கருத்தையும் செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், வெளியே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. விசேஷமாக இதை விருந்து செய்கிற ஜலஜா சுரேஷ் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு வழி நடத்துவதாக. ஸ்துதி கனமகிமை உமக்கே ஓ எல்லாமே ஓ எல்லாமே. ஸ்துதி கனமகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்துதி கனமகிமை உமக்கே ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே. ஸ்துதி கனமகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிப்படியால் அவருக்கு நன்றியாக அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சாப்பாடு மேலே இருக்கு, எல்லாம் இருக்கு. பிரெட் இருக்கு, ஆப்பம் இருக்கு, இட்லி இருக்கு, இடியப்பம் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ சாப்பிட்டுருக்கோம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வாங்க நான் ஜோமனாக சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புது வருஷ ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக மிக அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வாக்குத்தத்தம்
நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். நல்ல வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிகள் அனைத்தும் ஆச்சரியமாகவும் கண்ணுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. அங்கே எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், கவனிக்கிறோம், அழகை ரசிக்கிறோம். மனுஷனுக்கு அது வேணுங்க. ரசிக்க தெரிந்தவன் தான் மனுஷன், இல்லது மரம் தான். ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் ரசிக்கிறோம். அதில் ஒன்றுதான் நீரூற்று. நிறைய தண்ணி போகுது, என்ன தண்ணி போகுது சொல்றோம் இல்லையா? நம்ம காணக்கூடிய சில நீரூற்று வற்றி போகிறது, சில நீரூற்று சுரந்து கொண்டே இருக்கிறது. பூமிக்கு அடியில ஆழ கிணறு தோண்டி அதுல மிஷினை போட்டு அதுல எடுக்கலாம் பயிர் வகைகளுக்கெல்லாம். அநேக கிராமங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதை ஒப்பிட்டு தான் ஆடு சொல்லுகிறான், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். நீங்க இருக்கிறீங்க. ஒருவேளை உங்க குடும்பத்திலிருந்து யாரும் வரலனாலும் இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகட்டுமே. ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப நல்ல மனுஷன், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர். அப்படி மனைவி ஒரு தீர்க்கதரிசி, பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசி. அந்த குடும்பமே அப்படி இருந்து அதுல சொல்லப்பட்ட வார்த்தையில மிக நல்ல நேர்த்தியான வசனம் தான், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் நடத்துவாராம். இந்த நீரூற்று சொந்துட்டே இருக்கும், தோண்ட வந்துகிட்டே இருக்கும், அதுல குறை வரவே செய்யாது. மகா வறட்சியான காலங்களில கர்த்தர் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாராம். நீ வற்றாத நீர் எப்படி இருப்பானா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். நல்ல தோட்டத்துக்கு நல்ல விலை உண்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல விலையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கும் நல்ல விலையை வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம வற்றாத நீரூட்டாக மாற்றி இருக்கிறார். இந்த 2025 முதல் நாள் மாத்திரம் அல்ல, நான் இந்த வருஷம் முழுதும் பார்க்கிறேன். நான் அப்படிதான் இருக்கணும், நீங்க அப்படிதான் இருக்கணும்னு பார்க்கிறேன். மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, கனிவரும் நீரூற்று. யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது. பின்பு அவர்கள் ஏரிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அந்த தண்ணீர்ல பாளையம் இருக்கிறாங்க. அடிமைத்தன வீடாகிய ஈத்தை விட்டு கானானுக்கு பிரயாணப்பட்டு வர்றாங்க. ரெட் சி சிவந்த சமுத்திரத்திலே கடக்குறாங்க. அடுத்த ஒரு வனாந்தரம் வருது. அந்த பாதையில நடந்து வர்றாங்க. வந்தா எல்லாருக்கும் ஒரே தண்ணி தாகம். ஏரியும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாளையம் இறங்குறாங்க. இது ஒவ்வொரு மனுஷனுக்கு வீட்டை குறிக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாம் வனாந்தரத்தில் இருந்தோம், அடிமைகளா இருந்தோம். நமக்கு சரியான வருமானம் இல்லை. நம்ம யாரும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறது கிடையாது. இங்க வந்திருக்கிறவங்க அநேகர் எவ்வளவோ குறைபாடுல கஷ்டத்திலிருந்து தான் மேல வந்திருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய காலத்தில் நீங்கள் கிடைக்கும் பொழுது அவர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார். இங்க 12 மரங்களும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. இந்த வருஷம் அருமையான தேவன் அங்க தங்குறாங்க, குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, திருப்தியா இருக்கிறாங்க. என்ன சொல்லி 70 பேரீச்ச மரங்கள் முழுதும் பழமா தான் இருந்தாங்க. அவ்வளவு ஜனங்களுக்கு வெட்ட வந்துகிட்டு இருந்திருக்குது. அப்ப கர்த்தர் நம்மிடத்துல தான் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிறார் இந்த வருஷம் முழுதும் நம்ம வற்றாத நீரூட்டா இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் காணப்படணும். 3 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப நீங்க
இந்த வருஷம் முழுதும் கனி கொடுக்கணும். முதல்ல கனி தரக்கூடிய நீரூற்று. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வருஷம் வந்து தாளந்துகளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். சிலர் தான் பயன்படுத்துறாங்க. சரி, எதுக்கும் நாங்க இருக்கிறோம், சரி வாரது போல பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இருக்காது. எல்லாம் பணம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் வச்சிருக்காங்க. தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் பயன்படுத்துறது கிடையாது. நீங்க உங்களுக்கு தந்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய தாளந்துகளை வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார், கிருபைகளை வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு என் பிள்ளை வற்றாத நீரூற்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யோசித்து பாருங்க, நம்ம பயன்படுத்துகிறோமா? புதைத்து வைத்திருக்கிறோமா? புதைத்து வைத்தால் திருப்தி பட முடியாது. நினைக்கிறாங்க ஏதோ இந்த உலகத்தில் என்ன வைத்திருக்கிறார், ஏதோ வைக்கல, ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். இல்லை உங்களை யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டார்னு. நம்மளை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்த தேவன் நம்மளத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, என் பிள்ளை கனி கொடுக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும். எல்லா பெற்றாரும் தகப்பன்மாரும் பிள்ளைகளுக்கு வேண்டிதான் வாழ்றீங்க. கல்யாணம் பண்ண உடனே ஒரு பிள்ளை வந்தவன பாருங்க, அந்த குடும்பத்துல மனைவிக்கு மேல ரொம்ப பாசம் வந்துடும், புருஷனுக்கு மேல ரொம்ப பாசம் வந்துடும். இந்த பிள்ளை தான் எல்லாத்துக்கும் காரணம். பிள்ளை எல்லாம் ஓடி போறோம், தகப்பன் தாய் ஓடி போறா. ஒரு வியாதி வந்தா எனக்கு தெரியும். ஒரு 7 வருஷம் கழிச்சு நம்ம அண்ணனுக்கு ஒரு அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பையன் அந்த வெள்ளி ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க. ராத்திரியும் பகலும் 3 நாள் புருஷனும் மனைவி தூங்குறதே கிடையாதுங்க. எங்க அம்மாவை நானும் ஜெபிக்க போறோம். அதில் அவங்க கேட்டாங்க, என்னடான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்லைம்மா கொஞ்சம் தூங்குறாங்க, அதனால தோல்லையே போட்டிருக்கோம். ராத்திரி முழுவதும் தோல்ல போட்டிருக்கிறாரு. காரணம் பாசம். உங்களையும் நம் தேவன் தோல்ல போட்டிருக்கிறார். ஏன்னா நீங்க கனி தரணும். நீங்க அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு குறை வரவே விடாது. அந்த பூமியில ஒரு பெண்மணி வாழ்ந்தார். அவர் ஊழியம் செய்துட்டு வர்றாரு. ஊழியம் செய்து வந்து ஒரு கிணத்துல யாக்கோபு கிணறு ஒன்று இருந்து அதுல தான் அந்த சமாரிய ஸ்திரீகள் எல்லாம் போய் தண்ணி எடுப்பாங்க. இவர் அங்க போய் ஆண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு 12 தண்ணி எடுக்க வரா. அப்போ இவங்க சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. அந்த சேஷர்கள் பிரயாணத்தில் காலைப்படைந்து வந்திருக்கிறார். இந்த பொண்ணு வந்த உடனே பொண்ணு முக்காடெல்லாம் போட்டிருக்கிறா. சமாரிய பெண்ணு, இவர் ஒரு யூதன். அவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தான் கேட்டாரு. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, நீர் வந்து யூதனா இருக்க சமாரிய சரியா எண்ணத்தில் தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலான்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, உன்கிட்ட கேட்கறது யாருன்னு கேட்டிருந்தா நீயே கொடுத்திருப்பாமா. நீங்க வராம இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய நான் தண்ணி தருவேன்னு சொன்னார். இவன் என்ன தண்ணி எதிர்பார்த்தான்னா, அப்ப நான் முண்டு கொள்ளாம இருக்க அவன் பார்த்தேன் இல்லை நிறைய அந்த காரியம். யுவன் வாசிக்கணும். யுவன் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்ற, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. 10வது 11வது வசனம் கூட படிங்க. இயேசுவின் பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று விடுதல் கேட்கிறவன் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கேட்கிறா. இவங்க 2 பேரும் உரையாடுறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி காண்றோம்ல, இதை போல சம்பாஷணம் நடக்கு. நீ யூதன், சமாரிய சரியா இடத்துல தாகத்துக்கு தான் இப்படி கேட்கலாம். அப்பதான் அந்த காரியத்தை சொல்றாரு. அந்த ஸ்திரீ பாருங்க, கிணறு ஆழமா இருக்கு, முண்டு கொள்ள இல்லை, எப்படி இதெல்லாம் மாம்ச காரியத்தையே பார்க்கிறாள். இப்படி பார்த்து கேட்கிறா. அப்ப 14வது வசனத்தில் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். படிமா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். இந்த பொண்ணு வந்து யாரும் இல்லாத சமயம் வருவான். கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் கவலையோடு காணப்படுற பெண்ணு, யாரும் இல்லாம இருக்க சமயம் தான் வருவா. இவளை கேலி பண்ணுவாங்க. அந்த ஊர்ல கொஞ்சம் உயிர் வச்சிருந்தாங்க. இயேசுநாதரை பாருங்க,
அவர் யாரையும் ஒதுக்குறதே கிடையாதுங்க. அவர் ரொம்ப அன்புள்ள தேவன். அதனால இதை பேசுறாரு. உலகத்திலேயே ரொம்ப அழகுள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க. ஏதோ ஒரு இந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சி வச்சிருக்காங்க, ஒரு கோலையும் கொடுத்து ஒரு தாடியும் வச்சு, அப்படி இல்லைங்க. அவருடைய அழகை குறித்து சாலமன் வர்ணிக்கிறான். உம்முடைய தலை மயிர் தங்கமயமா இருக்கிறது, காக்கத்தை போல் கருணையா இருக்கிறது. உம்முடைய பற்கள் பாலில் கழுவப்பட்ட நேர்த்தியாக பதிக்கப்பட்டதா இருக்கிறது. உம்முடைய கண்கள் புறா கண்களா இருக்கிறது. உம்முடைய கால்கள் யானை கால்களை போல இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கு வர்ணிக்கிறான். ஏசாயா சிலுவையில் தொங்குறான், அதை வர்ணிக்கிறான். அப்ப இவர் ரொம்ப அழகை, 33 வயசு ஒரு வாலிபன், அந்த அழகுள்ளமே நம்மள்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப இவர் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா, முதல்ல இப்படி சொன்ன வாய்ப்பா சம்பாஷணம் கூடிக்கிட்டே இருக்கு. இவருடைய பேச பேச இவளுக்கு ஏதோ ஒரு கவலை போனது போல இருக்கு. அப்போ சொல்றா, அப்படி சொல்வா, எனக்கு தர வேண்டும் என்றால் ஏசு அவளை நோக்கி, நீ போய் நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். பாருங்க, இவ தாகத்துக்கு ஏன்ம நாங்க வரக்கூடாது, எல்லாருமே காலி பண்றாங்க, இவன் தந்துட்டா நான் வீட்டுல இருந்து தண்ணி வந்துருமே நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இவர் இப்போ சொல்றாரு, நீ உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. இவன் சொல்றா, எனக்கு புருஷனே இல்லையா, எனக்கு தெரியாது. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அது எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இது நீ உள்ளபடி சொன்ன. இந்த வார்த்தையை கேட்டவுடனே உடைகிறான். இவ கேட்டது மாம்ச பிரகாரமான தண்ணியை தான் கேட்டா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவளுக்கு ஜீவ தண்ணீரை குறித்து சொல்லுகிறார். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இவ குடத்தை போட்டுக்கிட்டு ஊரு போடுறா. தீர்க்க திசை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னார். வாழ்க்கையில வற்றாத நீருக்காக மாறுகிறார். சந்தோஷமான வாழ்க்கை காணப்படுகிறது. இங்க வந்திருக்கிற அருமையான சகோதரமார்களே, சகோதரிமார்களே, உங்களிடத்துல சொன்ன ஆண்டவர் யாருன்னு உணருங்க. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்னு சொன்னா அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் தரவே மாட்டார். அவருடைய சமத்தில் ஒருத்தர் வந்துட்டான்னா, அவருடைய வார்த்தை நம்பினான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். 1ஆம் தேதி நான் நீளமான பிரசங்கத்தை பண்ண விரும்பல, எனக்கு தெரியும். 3 மணிக்கு நீங்க இருந்தாலும் இந்த வால் போஸ்ட்ல எல்லாம் போட்டிருக்குங்க. 9 மணியில ஆரம்பிச்சா 2 மணி 5 மணின்னு போட்டிருக்காங்க. எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல. நமக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் டக்குன்னு தூக்கம் வந்துடும். அதனால அதுக்கு நான் விரும்பல. சுருக்கமா, இந்த வற்றாத நீர்வீழ்ச்சி யாரு கொடுக்கிறார்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார். பாஸ்டர், நாங்க வருஷம் வரோம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கேட்கிறோம், எங்களுக்கு இந்த வருஷம் என்ன நடக்கிறதோ சிலர் அப்படி இருக்கிறாங்க. நான் இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வருஷத்தை கூட்டத்துக்கு நீங்க வரல, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் காரணம் தெரிவிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த வாக்கு தத்தம் என்ன, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம்னு சொன்னா, அவர் நமக்கு பின்னால் இருக்கிறார், நம்மை உந்துகிறார், நம்மை தள்ளுகிறார், நம்மை ஏவுகிறார், நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்படி அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் வற்றாத நீரூற்றாக மாற்றினார். அவன் பெயர் தான் கோரேஸ். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை தயவு செய்து எனக்கு வேண்டி நம்ம எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கணும். இதுல ஒரு 7 காரியத்தை நான் 20 நிமிஷத்துல சொல்லி படிச்சிருவேன். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். ஸ்கிரீன்ல வருது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும்
அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வேலை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்ல அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் ஒரு அற்ப மனுஷன், ஒரு பெர்சிய ராஜாவுக்கு மகன். அதாவது ராஜாவாகிய தாவீது ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது கடவுளுக்கு பயந்து நடந்தார். பைபிள் சொல்லு, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விழுந்து இணைந்தான். அடுத்த சாலமோன் வாரான். இந்த சாலமன் ஓரளவு ஆட்சி நடத்திடுறான். அவன் ஆரம்ப காலம் நல்லா இருக்கு, முடிவு காலத்துல அவனுக்கு வேலை என்னன்னா நல்ல தண்ணி போடுவான், நல்ல பொண்ணு வைப்பான். இதுதான் அவனுக்கு வேலை. ராஜ்யம் புரியுது. இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் ரெண்டா பிரியுது. அதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் சரியில்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க அப்படி வாழ்ந்து இந்த ராஜ்யம் ரெண்டா பிரிந்த உடனே, ஏன்னா ரெண்டா பிரியுதுன்னு சொன்னா இவங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்காததுனால தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைகளா வித்து போட்டாரு. 70 வருஷம் கஷ்டப்படுறாங்க. நாங்க வந்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேங்க, நீங்க தேவனோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் என்னைக்கும் கைவிடுவார். ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த 70 வருஷ அவங்க சிறையிருப்புல ஜனங்கள் விடுதலை ஆகணும். இந்த 70 வருஷமும் ப்ராமிஸ் சொல்லி இருக்காங்க, இதோ வருதுன்னு. எருசலேம் கட்டப்படணும். எருசலேம் அதில் இடிச்சு போட்டாச்சு. ஏன்னா இவங்க இந்த ராஜாக்கள் எல்லாம் சரியா வாழல, இல்ல தப்பு தப்பா வாழ்றாங்க, கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்யறாங்க. அதனால எல்லாம் இடித்து கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பெர்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யமான அவன் வந்து ஒரு சிற்றரசன். பெர்சிய ராஜ்யம் வருது. நிறைய மனைவிமார் இருக்கிறாங்க, நிறைய வைப்பாட்டிகள் இருக்காங்க. இது சரித்திரம். இவனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் கோரேஸ். இந்த ராஜாக்கள் ஒரு பிள்ளை பிறந்தா அந்த காலத்துல சாஸ்திரம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. அப்ப இந்த பெர்சிய ராஜாவுக்கு இந்த கோரேஸ் இவன் ஒரு அடிமை பெண்ணின் மகன் ராஜாவாக வாரதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால இவள்கிட்ட பேசுறான், உனக்கு என்ன வேணாலும் தாரேன், ஆனா இவனை கொல்லணும். இவன் ராத்திரி முழுவதும் பயணம் முடிச்சு வைக்கிறான். கோரேச ஒரு பிரஜாதியம், இவன் ஒரு யூ கிடையாது. தாவீது ராஜா கூட ஒரு யூதன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டான். இவன் பிரஜாதியாக இருந்தபடியால் இவன் ஒதுக்குறான். இவன் ஜோசியம் பார்த்தா, இவன் குறி பார்த்தா, இவனுக்கு இன்னொரு மகன் தான் இவன் ராஜாக்கிறது இஷ்டம். ஆனா இவனுக்கு அந்த ராசி பலன் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இவன் பெரிய ராஜாவாகுவான். அப்ப இவெல்லாம் ராஜ்யத்தை ஆளுவான், கொல்லுவான், கொலை பண்ணுவோன்னு அவனோட தாய்கிட்ட பேசுறான். இவளுக்கு மெய்ப்பர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த மெய்ப்பரை ஒருத்தர் பிடிச்சு, நீ இந்த பிள்ளைய வளரு, நீ இந்த பிள்ளைய வளர்த்து நீ ஆளாக்குன்னு சொல்லி விடுறான். அதாவது இவன் பிறக்க சமயத்திலேயே கொலை செய்ய நியமிக்கப்பட்டவன். கோரேஸ் என்றால் சபிக்கப்பட்டவன், இழிவானவன், அவ பெயர் உண்டாகிறவன், ரொம்ப ஏழ்மையானவன்,
மகிழ்ச்சி இல்லாதவன், துயர் மிகுந்தவன். ஒரு ராஜா ஏன் இப்படி பெயர் வைக்க காரணம், இவன் ராஜனாக கூடாது, இவனை இப்பவே நம்ம கொண்டுறணும். பூமியில் இருக்கிறதுக்கு இவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் இதுதான் சின்ன வரலாறு. இதுல 7 காரியம் இருக்கு. அதுல நீங்க கேட்டீங்கன்னா நான் கூடுதல் சொல்லுவேன், யாராவது தூங்குறீங்கன்னா டக்கு நான் முடிச்சு விட்டுருவேன். ஆனா அந்த 7ஐயும் சொல்றேன். 45வது சங்கீதம், இந்த ஏசாயா 45 1 4 வரையில முதல்ல நம்பர் 1, நான் உனக்கு முன்பாக போய் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி கோணலானவைகள்னு ஒண்ணு வருதா? போய் அதுதான் முக்கியமானது. 2வது கோணலானதை செவ்வியாக்குவேன். முதல்ல உனக்கு முன்னால போவேன். யாருக்கு? இந்த வற்றாத நீரூட்டை போல இருக்கிறவங்க. இவர் ஒரு தகுதி இல்லாதவன். இப்ப இவனை வற்றாத நீரூட்டாக எப்படி மாற்றுகிறார் பாருங்க. நான் உனக்கு முன்னால போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் நான். அடுத்த என்ன சொல்றாரு? 4வது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 காரியம். நான் உனக்கு முன்னால போவேன், கோணலானதை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி கர்த்தர் நான், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாடுகளை முறிப்பேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாருங்க? கோரேசுக்கு. கதை கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்கள் தட்டிக்கிறத மயப்படுத்துவோம். ஒரு அற்ப மனுஷன், தகுதியற்றவன், ஏழ்மையானவன், தாய்வனை ஒழிச்சாக அந்த மெய்கொட்டை கொடுக்கறா. தயவுசெய்து கொண்டு பேர் ராஜா கொல்ல நிற்கிறான்ப்பா, நான் இப்படியே சமாளிச்சுக்கிறேன். இவன் திருப்பி வந்து பார்த்தா கோரஸை காணல. அவன் ஒரு இடையிட்ட வளர்றான். அவன் வளர்ந்து வரான். வளர்ந்து வர சமயத்தில் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இந்த அடிமைக்கு கதை சொல்லி இருக்கிறேன். இவனுக்கு தோரணை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. கொழுப்பா இருக்கிறான், எடுப்பா இருக்கிறான், கைட்டா இருக்கிறான். ஏன்னா ராஜகுமாரன் இல்லையா? அதனால இவனுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கு, இவனுக்கு அவ்வளவு புத்தி இருக்கு. ஒரு பக்கம் எளிமை, ஆனா கர்த்தர் அவனை ஒரு நீரூற்றாக, வற்றாத நீரூற்றாக மாற்றுகிறார். 7 விதமான அனுபவம் உங்களுக்குள்ளால இருக்கிறது, உங்களுக்குள்ளாலே இருக்கிறது. யாரோ உங்களை அற்பமாயிடலாம், யாரோ நீ தகுதி இல்லைன்னு சொல்லலாம், புரளி பேசலாம். நீங்க இந்த கோரஸை போல மாறணும். நீ வற்றாத நீரூட்டை போல் இருப்பாய். நீங்க இருக்கணும்னா இந்த அனுபவத்தை நீங்க உங்க கையில் எடுக்கணும். 25வது வருஷத்தில் உள்ள பிரசங்கத்தை மறந்துடாதுங்க. நம்ம சபையில பேசலாம், ஒரு 1 நபர் 3/4 மணிக்கு பேசலாம். இன்னைக்கு முதல் வாரம், அதனால வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் விளங்கும்படியாக தான் நான் இந்த சரித்திரத்தையே உங்களுக்கு சொன்னேன். இந்த 7 காரியத்தை சொல்லும் பொழுது இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை படிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். தகப்பன் என்ன சொல்லி இருக்கிறார் சொல்லுங்க? கொல்லணும்னு சொல்றான், நீ தகுதி இல்லைன்னு சொல்றான், நீ மூஞ்சிலே முடிய கூடாதுன்னு சொல்றான். கர்த்தர் சொல்றாரு என் மேய்ப்பன். அவன் யாரு? அங்க மேய்க்கிறான், அங்க ஒரு இளைஞனாக வளர்த்துட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு உங்களை தெரியுங்க, என்ன தெரியுங்க, உங்க எதிர்காலத்தை தெரியுங்க. நீங்க பிறந்த வருஷமே மேப் போட்டு அனுப்பி இருக்கிறாரு. நீங்க மாத்திரம் அவரை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா வாழ்வீங்க. உங்க பிரயாசத்துக்கு இந்த பலனை தருவார். கோரேஸ் தகப்பன் வந்து அந்த அசிரிய ராஜா எப்படியோ கொல்லணும்னு ட்ரை பண்றான், கர்த்தர் விடல. கர்த்தர் சொல்றாரு அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி என்ன
எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கோரஸை போல பல நெருக்கடியில கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை இப்படி நோக்கம் வச்சிருக்கிறார். உங்களை வற்றாத நீரூட்டாக மாற்ற போகிறார். இந்த சரித்திரத்துல இவன் இதோட நிக்கல, இவன் வளர்ந்து வரான். ஒரு நீல பிரசனம் சுருக்கமா சொல்றேன். இவன் நேர பாபிலோனுக்கு போறான். வளர்ந்தாச்சு. இவனை கொஞ்சம் பேரெல்லாம் இவனுக்கு கூட வராங்க. இவன் வராங்க. இவன் இத்தனை தடவை எண்ணி இருப்பான், நான் ஒரு முடியாதமே, நான் ஒரு ஏழை, தாய் வளர்ந்து வர சமயம்லாம் இவனை பார்க்க வர சமயம் சொல்லி இவனை கொண்டு போடுவேன்னு வச்சிருக்கிறான். என்கிட்டே வராது, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தான். ஆனா எருசலேம் கட்டப்படணும், இவன் தான் உத்தரவு பிறப்பிக்கணும், தேவாலயம் கட்டணுங்க. கர்த்தர் இடிக்கக்கூடியவர் அல்ல, கட்டக்கூடியவர். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 1, 2, 3, 4 வசனம் படிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே, இப்போ தகப்பை இறந்தாச்சு, இவனை கொல்லணும்னு நினைச்சான். இப்ப இவன் ராஜன் ஆகியாச்சு. அந்த இவனுக்கு விரோதமா எவ்வளவு வராங்க. இவன் வந்தான், ராஜாவானான். நேர அங்க போறான். யார் என்ன போறான்னா பாபிலோனுக்கு போறான். பாபிலோனுக்கு போய் போற வழியில நிறைய ராஜாக்கள் எல்லாம் கோரேசனா பேர் வந்துச்சு, பெர்சிய ராஜா பேர் வந்துச்சு, புகழ் வந்துச்சு, ஞானம் வந்துச்சு. அதாவது ராஜ்யபாரத்தில் இந்த ராஜ கொட்டாரத்துல கதவு அடைச்சிருந்தா வா சண்டைக்கு ரெடின்னு அர்த்தம். கதவு திறந்திருந்தா நீங்க வாங்க, இது உங்களுக்கு எவ்வளவு கப்பம் வேணாலும் நாங்க கட்டுறோம், எல்லாரும் திறந்து விட்டுறாங்க. இவனே அங்க வரான். அங்க நேர எங்க வந்துட்டான்னு சொன்னா நேபுகாத் நேச்சாருக்கு அரண்மனைக்கு வந்துட்டான். அங்க அரண்மனை எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த சைப்ரஸ் சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்கு, டைக்ரிஸ். அந்த நம்ம படிச்சிருப்போம். இந்த நேபுகாத் நேச்சார் காலத்துல ஒரு அரண்மனை கட்டி சுற்றிலும் நதி பாயுது, லேசில வர முடியாது. நதியில அங்க மதலைகள் எல்லாம் உண்டு. ஆனா இவன் என்ன பண்ணான்னா கவனிங்க, தண்ணியை வெட்டி பக்கத்தில் விட்டுட்டான். தண்ணியெல்லாம் இங்க வந்துட்டு, அதனால இவன் எளிதா உள்ள போயிட்டான். வறட்சி ஆயிடுச்சு, தண்ணீர் வத்தி போச்சு. அதனால இவன் உள்ள போய் அதை எளிதா பிடிச்சுக்கிட்டான், கஷ்டப்படவே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் படிங்க. பாபிலோன், எரேமியா 28:14 படிமா. பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளிலே கழுத்தின் மேலும் போட்டு அவள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்கள் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் இவன் இந்த ஏசாயா 45ஆவது அதிகாரத்துல வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளரை முறிப்பேன் சொல்லி இருக்குல்ல. நேபுகாத் நேச்சார் காலத்திலாம் இருந்து வெண்கல கதவுன்னு சொன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம், இருப்பு தாழ்பான்னு சொன்னா வானத்துக்குரிய ஆசீர்வாதம். இதை போட்டு அணைச்சி வச்சிருக்கான் நேபுகாத் நேச்சார். நிறைய வசனங்கள் இருக்கு, ஆண்டு வச்சுதான் இன்னொரு முறை நான் சொல்றேன். இவன் அடைச்சு வச்சிருந்தான். அப்ப இவன் தண்ணிக்கு வெட்டி விட்டான்ல, அங்க உள்ள போறான் ராஜ்யபாரத்துக்குள்ள போய். அப்பதான் அவன் சொல்றான், என்னதான் எஸ்ரா 1:1 4 வரையிலும் தேவாலயம் கட்டணும். நான் சொல்றேன், வாசிங்க ஒரு முறை கூட. எஸ்ரா 1ஆவது அதிகாரம் 1 4 வசனம் படிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவி ஏவுறதுனாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர்
பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரலி. யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருக்கிறார். அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் தேவனே தேவன். அடுத்த வசனம், அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ ஆலயத்துக்கு காணிக்க கொடுங்க. இவன் வந்தவன் என்ன சொல்றான்னா தேவாலயம் கட்டணும். அப்ப தேவாலயம் நமக்கு வர முடியாதுங்க. காணிக்கை சோமா கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, விருந்தெல்லாம் செய்றீங்க. இதை கூட அவ ஜலஜ சுரேஷ் தான் உள்ள விருந்து எல்லாம் செய்து வச்சிருக்கு. அந்த காலத்துல வந்த உடனே தேவாலயத்துக்கு மேல ஒரு ஆசை வருது. நீங்க தேவாலயத்துக்கு விடுங்க. சாதாரண ஒரு ராஜா வந்தானா ஜனங்களுக்கு மேல ஏதோ வரையை போட்டு அப்படிதான் எடுக்கணும். இவன் இப்படி சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்துல இவன் ஒரு வசனம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44வது அதிகாரம் 27வது வசனம் படிமா. நான் ஆழத்தை நோக்கி வற்றி போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கவனிங்க, இவன் இந்த நேரம் பாபிலோனுக்கு வரான்ல, வந்து அந்த கோட்டையை பிடிச்சாச்சு. அங்க அப்படி பேசலாம். இவனை குறித்து ஒரு வார்த்தை எப்படி இருக்கு. இந்த நதி எப்படின்னா நேபுகத்நேச்சர் எப்படி செய்து வச்சிருந்தான்னா, இங்க இருந்து நதி வரும்னு வைங்க, அங்க கீழே போய் ரொம்ப ஆழத்துல இங்க போயிடும். அதுக்கு கீழே இப்போ உங்க கூட நிறைய இந்த பம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்ல, இந்த டனல் எல்லாம், இது அந்த காலத்திலேயே உள்ளதுங்க, இப்போ உள்ளது இல்லை. அந்த காலத்துல இதோட கில்லாடிகள் இருந்திருக்கிறாங்க. இப்ப எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த சண்டை போடுறாங்க இல்ல, அவங்க எல்லாம் எத்தனை டனல் அழிக்கிறாங்க. அந்த அங்க பெரிய ரூம் போல இருக்கு. இப்ப இந்த கோரேஸ் ஒரு அற்ப மனுஷனை கர்த்தர் வந்து வற்றாத நீர்வீழ்ச்சியாக மாற்றுகிறார். அவனை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். 7 விதமான அனுபவத்தை சொல்லுகிறார். இவன் இப்படி வரக்கூடிய தண்ணி அங்கேயே வெட்டி போட்டுட்டான். கிராமத்துல பயிர் நிலங்கள்ல அது போயிட்டு வெட்டகர் ஆயிட்டு போர் வீரர்லாம் உள்ள வந்தாச்சு. ஈஸியா பிடிச்சிட்டான். போர் வீரர்கள் உள்ள வந்து அந்த டனல் உள்ள போய் பாக்குறாங்க. அதுக்கு கீழே பல விதமான ரூம்ஸ் இருக்குது. சரித்திரம் அந்த ரூம்ஸ் ஃபுல்லா தங்கம் வெள்ளி எல்லாம் இருந்து. இந்த ஆளு தண்ணி வரக்கூடாதுன்னு வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாளையும் போட்டு அடைச்சு வச்சிருந்தாரு. பைபிள் சொல்லி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தரங்கத்திலும் ஒளிப்படத்திலும் இருக்கிறது உனக்கு தருவேன். அங்க வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கோரேஸ் வந்து பாருயா, அவ்வளவு உலகத்துல நேபுகாத்நேச்சர் அடிச்சு பிடிச்சு வாங்குறதெல்லாம் அங்க கொண்டு வச்சிருக்கிறான். இரும்பு தாழ்பாள்கள், வெண்கல கதவுகள் இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அவன் அழகாலயத்தை கட்டிட்டு போனான். கர்த்தர் அவனை வற்றாத நீரூற்றாக மாற்றினார். ஆலயத்தை நேசித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வற்றாத நீரூற்றாக மாற்றினார். கோரேஸ் கருவிலே அழிக்க நின்னான். அவன் பிறந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் சொல்றாத மேய்ப்பன், ஒரு மேய்ப்பனுக்கு கீழே தான் வளர்க்கப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் இந்த மனுஷனோடு இருந்தார், வற்றாத நீரூற்றாக மாற்றினார். அவர்கள் நீங்க யாரோ எங்களுக்கு முடியல, எங்களுக்கு இயலல்ல, எங்களுக்கு உங்க எதிராளியா இருக்கிறாங்க, எனக்கு வாழ பிடிக்கல சொல்லடி சொல்லாதுங்க. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். உங்களை வற்றாத நீரூற்றாக மாற்றுவார். எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்புவார். நீல பிரசங்கமா சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆலயத்தை நேசிங்க. இந்த வருஷம் ஸ்டாலின் எல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுனில் பைசோன் எல்லாம் கூட சாப்பாடு செய்துட்டு வராங்க. நாங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி சொல்லுவோம், ஆலயத்துக்கு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கோரேஸ் வந்தவுடன் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் இருக்கிற புதைகளையும் அவர் அள்ளி கொடுக்கிறார். உங்களுக்கு தருவாரு. அவங்க ஒவ்வொரு வற்றாத நீரூற்றாக மாற்றினார். இந்த 2025 வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக இருங்க. 7 விதமான அனுபவத்தை நீங்க கேட்டீங்க. உனக்கு முன்னால போவேன், போனலானது செவையாக உங்களுக்கு வழி தெரியலையா, இது சரியா தப்பா, கர்த்தர் சொல்றாரு, கோணலா சரிப்படுத்துவார், உங்களோடு இருப்பார், எல்லா விதமான நன்மையினால் நிரப்புவார், கோரேஸ் போல உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் மேல் கண் வைத்துட்டாருன்னா
அவர்களை கைவிடவே மாட்டார், உங்களையும் கைவிட மாட்டார். கோரேஸ் அழிந்து போக வேண்டிய ஒரு ராஜாவை கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார் அடிச்சு குடிச்சு வச்சிருந்தால டனல்ல அவ்வளவு எடுத்துருப்பாங்க. ஆலயத்தை நல்லா கட்டினான். அப்புறம் ஜனங்கள்ட்ட சொல்லல, எல்லாமே வந்து திருப்தி ஆயிடுற, நீங்க திருப்தியா இருந்தா போதுங்க, கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவார். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்லி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டு சித்தமானால் அடுத்த வருஷமும் நம்ம எல்லாம் வரணும். நீங்க வந்து நீங்க வசனத்தை கேட்கணும். மனுஷர்கள் அல்லது யாரோ உங்களை அற்பமானா கர்த்தர் மாத்திரம் உங்க பக்கத்துல இருந்தா போதுங்க. 1000 பேர் உங்களை விரோதித்து கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 1000 பேர் உங்களை நேசித்து கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இல்லைன்னா சபிக்கப்பட்டவங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அதான் சொன்ன, நான் உனக்கு முன்னால போவேன், கோடலானதை செவையாக்குவேன், நான் அந்த ரங்கத்தில் வெளிப்படுதல் எடுத்து உனக்கு தரணும். உங்களுக்கு தர போறாரு, எங்கேயோ வச்சிருக்கிறாரு உங்களுக்காக. நீங்களா இருங்க. கோரேஸ் தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்தா பாருங்க, வந்தவங்க சொல்லலாம் தேவாலயத்தை கட்டணும். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், எந்தெந்த ஜூ இருக்கிறோ எல்லாம் காணிக்க ஆலயத்துக்கு கொடுப்பா, காணிக்க கொடு, ஆலயத்துக்கு கொடு. அங்க சோழேஸ் சொல்றாங்க, ஐயா அங்க இதை விட இங்க இருக்கு பாருங்க. அவங்க பாசம் எல்லாம் தேவன் மேல வந்து கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்ததெல்லாம் கொடுத்தார். உங்களையும் ஆசை வரல இருந்து கண்களை மூடுவோம். தேவ சமத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், தேவனால் நான் உயருவேன். எல்லாரும் கண்களை மூடுவாங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நாம் தவித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நாம் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நாம் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கரம் பிடித்து கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நாம் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? எல்லாம் தேவ சமுதிரம் வந்திருக்கிறோம். நாங்கள் ஜோமன் முடிச்சிடுறேன். கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்பவர் அப்படியே உங்களை ஆக்குவார். கோரேஸ் ஆக்கினார், அந்த சமாரிய பெண்ணை மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஒளிப்படுத்திலும் அந்த ரங்கத்திலும் இருக்கிற புதல்களை தருவார். நாளைக்கு அடுத்த மாசம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஒளிப்படுத்தலுக்கு எடுத்து தருவார். நம்புங்க. தேவ சமுதிரம் கொஞ்சம் சந்தோஷமா போங்க. எல்லாருக்கும்
ஆராதனை முடிஞ்சு சாப்பாடு ஒழுங்குபட்டு இருக்குதுங்க. ஒரு முதல்ல தேவாலயத்திற்கு ஒரு சாப்பிட்டு இருப்போங்க. முடிஞ்சவன பேர் ஏதோ ஒன்று இட்லி அல்லது ஆப்பம் அல்லது இடியப்பம் அல்லது பிரெட்டு இப்படி எல்லாம் விதவிதமாக இருக்கு. ஏதோ ஒன்று சாப்பிட்டு போங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரவல் இருக்கான்னு வரும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான 2025 வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நீ வற்றாத நீரூற்றை போல ஒரு பயசுவா, நீங்க சொன்னதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிற கேட்டுட்டு போறோம். அந்த ரங்கத்தில் ஒளிப்படத்தில் இருக்கிறது எடுத்து கோரேசு கொடுத்தவர், அவனை வற்றாத நீரூற்றாக மாற்றினவர், மறுபடியும் ராஜாவாக மாற்றினவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. டாக்டர் ஆசீர்வாக ஜெபிக்கிறோம். இசப்பா அவர்களையும் ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரமார்கள் சகோதரிமார்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. இந்த வார்த்தையின்படியே பயன்படுத்துங்க. அருமையான எல்ஜினுக்காக ஜெபம் பண்றேன். எப்படி கோரேசை உயர்த்துங்கப்பா. அந்த ஊழியத்தை தாங்குகிற காணிக்கை மூலமாக தசமவாதத்தின் மூலமாக தாங்குகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த 1ஆம் தேதியே ஜெபம் பண்றேன்ப்பா. இந்த வருஷத்துல அந்த பிள்ளைகளுக்கு குறை வரவே கூடாது. ஆஷலுக்காக, சூர்யாவுக்காக, விபினுக்காக, பிரதீபுக்காக, அபியானுக்காக பிள்ளைலாம் வெளியே இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளின் ஊழியத்தை தாங்கட்டும். நாளைக்கு அந்த விபின் 2ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுத போறான். ஏசப்பா அந்த விபினுக்கு உதவி செய்யுங்க. அவனிடத்திலிருந்து நல்ல செய்தி வரட்டும். இன்னைக்கு வந்திருக்கிற சிறியோர் பெரியவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் நீர் வற்றாத நீரோட்டாக மாற்றி உபயோகப்படுத்தும் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கருத்தையும் செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், வெளியே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. விசேஷமாக இதை விருந்து செய்கிற ஜலஜா சுரேஷ் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமா